வணக்கம். அறிவொளி இயக்கம் வழங்கும் மனிதருள் மாணிக்கம் வரிசையில் இன்று இந்திய சுதந்திர போராட்ட தியாகி அமரர் உயர் திரு சுப்பிரமணிய சிவா அவர்களை பற்றி பார்ப்போம். எழுத்து இயக்கம் வழுவூர் குரு சரவணன். பாடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆடுவோமே. இந்த ஆட்சிக்கு வெள்ளையர்களின் ஆட்சியே மேல் என்றும் இன்னும் எவ்வளவோ அலட்சியமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் நாட்டை பற்றி இளைஞர்கள் பலர் பரவலாக இன்று பேசி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்று நாம் காணும் தவறுகளை கொண்டு நமது ஒட்டுமொத்த வரலாற்றினையும் நம் முன்னோர்களையும் குறை கூறுவது எந்த வகையிலும் நியாயமாகாது. இவர்கள் இப்படி பேசுவதற்கு காரணம் நம் நாட்டில் இன்றைய ஆட்சியை பற்றி மட்டுமல்ல, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் காலனி ஆதிக்கத்தின் அடக்குமுறைகளை பற்றி முழுமையாக அறியாததுதான். தனது சொந்த நாட்டிலேயே அடிமையாக வாழ்ந்த மக்களின் அவலங்களை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாததுதான் இதற்கெல்லாம் காரணம். நம் நாடு தியாகத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது. பல நூற்றாண்டுகளாக அந்நிய ஆதிக்கத்தின் பிடியில் அடிமைப்பட்டு கிடந்த இந்த நாட்டை மீட்டெடுத்து உலகிலேயே பெரிய ஜனநாயக நாடு என்ற உன்னதமான நிலைக்கு நம்மை உயர்த்தி நாமெல்லாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வழிவகை செய்தவர்கள் பெயர் தெரிந்தும் தெரியாமலும் போன எத்தனையோ தியாகசீலர்கள். அவர்களெல்லாம் தங்களது உயிர்களை மட்டுமல்ல, உடலையும் இந்த மண்ணிற்கு உரமாக இட்டு தேசத்தை காத்தார்கள். நமது முன்னோர்களின் தியாகங்கள் மதிக்கப்பட வேண்டும், அவை போற்றப்பட வேண்டும். மேன்மைமிக்க அவர்களது உழைப்பினை எப்போதும் நினைத்து பார்த்தால் மட்டுமே நமது நெஞ்சத்தில் தேசபக்தி ஊற்றெடுக்கும். நாடெங்கிலும் உள்ள இவர்களது நினைவு இல்லங்களுக்கும் சமாதிகளுக்கும் அவர்களது நினைவால் ஏற்படுத்தப்பட்ட நினைவு சின்னங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் சென்று தரிசித்து இன்றைக்கு மிக அத்தியாவசியமான நாட்டுப்பற்றையும் ஒற்றுமையையும் வளர்த்து பேணி காத்து கொள்ள வேண்டும். அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் விடுதலை போராட்ட வீரர்களை தண்டிக்க அந்தமானில் உருவாக்கப்பட்ட தனிமை சிறைகளை சென்று பார்த்தாலே போதும். மனசாட்சி உள்ள யாராலும் கண்ணீரை சிந்தாமல் திரும்பி வர முடியாது. தேசப்பற்றை வளர்த்தெடுக்கும் இத்தகைய நினைவிடங்களில் நமது அரசாங்கமானது ஒளி காட்சி அமைத்து மாணவர்களுக்கு மிக அத்தியாவசியமான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பள்ளி கல்லூரிகள் தங்களது பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இத்தகைய இடங்களுக்கு மாணவர்களை அழைத்து சென்று மேன்மைமிக்க நமது விடுதலை போராட்ட வரலாறுகளை மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை இது குறித்து கவிதை கட்டுரைகள் எழுத செய்து மதிப்பெண் வழங்கி சிறப்பிக்கலாம். தமிழகத்தில் தோன்றிய இத்தகைய ஒப்பற்ற தியாகசீலர்களில் மேன்மைக்குரிய உயர் திரு சுப்பிரமணிய சிவா அவர்களின் வரலாற்றினை நாடு அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை அடைந்த இந்த நன்னாளில் சுருக்கமாக பார்ப்போம். மதுரை மாவட்டத்தில் உள்ள திண்டுக்கல்லுக்கு அருகில் உள்ள வத்தலக்குண்டு என்ற ஊரில் 1884ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி ஒரு தமிழ் வைதிக குடும்பத்தில் சுப்பிரமணிய சிவா அவர்கள் பிறந்தார். தமிழ் மொழியின் மீது கொண்ட ஈடுபாட்டினால் ஞானபானு என்ற தமிழ் பத்திரிகையை தொடங்கி நடத்தி வந்தார். பிறமொழி சொற்கள் கலப்பை தவிர்த்து தமிழ் மொழியை மீட்டெடுக்கும் முயற்சியில் மதிப்பிற்குரிய உயர் திரு மரமலை அடிகளார் தொடங்கிய தனித்தமிழ் இலக்கிய அமைப்பில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தொண்டாற்றினார். ஒரு சமயம் இது சம்பந்தமாக ஒரு விளம்பரத்தை தமது ஞானபானு பத்திரிகையில் வெளியிட்டார். அதன் அறிவிப்பு பின்வருமாறு அமைந்திருந்தது: 5 ரூபாய் பரிசு. உங்களால் தூய தமிழில் எழுத முடியுமா? பிற மொழி வார்த்தைகளை பயன்படுத்தாமல் தூய தமிழில் திருவள்ளுவரின் வரலாற்றினை 8 பக்கத்திற்கு குறையாமல் எழுத முடிந்தால் உங்களுக்கு ரூபாய் 5 பரிசு காத்திருக்கிறது என்று அறிவித்திருந்தார். இது போன்ற எத்தனையோ சம்பவங்கள் அவரது தமிழ் மொழி பற்றை எடுத்து காட்டியது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாரதம் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்ட வேகத்தை கொண்டதாக அமைந்திருந்தது. சுதந்திர தாகம் வேரூன்று தொடங்கியது. தமிழகமும் அந்த தேசிய போராட்ட வேகத்தில் பயணித்து பல்வேறு போராட்ட வீரர்களை உருவாக்கியது. வெகுஜன மக்களிடையே தேசிய உணர்வு பொங்கி எழ பலர் முயற்சி செய்தனர்.
அவர்கள் தமது சிந்தனையாலும் விடாமுயற்சியாலும் மக்களிடையே எப்போதும் சுதந்திரக் கனல் கனன்று வீச வைத்தனர். அந்த வகையில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் போன்றவர்கள் தமிழகத்தை வழிநடத்திய முன்னணி தலைவர்களாக இருந்தனர். சுப்பிரமணிய சிவா அவர்கள் தன்னை ஒரு சுதந்திர போராட்ட வீரராக, தீவிர சுதேச கிளர்ச்சியாளராக, பத்திரிகை ஆசிரியராக, புரட்சியாளராக, வீரத்துறவியாக, சமூக சீர்திருத்தவாதியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். ஆங்கிலேய அதிகாரத்திற்கு எதிராக போராடுவதற்கான போராட்ட களத்தில் பெரும் வீரராக தன்னை அர்ப்பணித்தவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள். சிறுவயதிலேயே சுப்பிரமணிய சிவா அவர்களின் உள்ளத்தில் நாட்டுப்பற்று கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. நாட்டின் விடுதலைக்காக அனைத்தையும் அர்ப்பணம் செய்வதாக அவர் அப்போதே உறுதி எடுத்துக்கொண்டார். தர்ம பரிபால சமாஜம் என்ற பெயரால் ஒரு சங்கத்தை அவர் ஆரம்பித்தார். இதன் கூட்டங்கள் தனது வீட்டிலேயே நடைபெற ஏற்பாடு செய்தார். தேசிய உணர்வை வளர்த்தெடுக்கும் வகையில் பல பத்திரிகைகளை வரவழைத்து இளம் தலைமுறையினர் படிக்க வழிவகை செய்தார். தனது சமாஜ வேலைகளை தவிர தாமே வெளியிடங்களில் பொதுக்கூட்டங்கள் கூட்டி பேசினார். நாட்டின் அவல நிலைமையை மக்களுக்கு எடுத்து கூறி பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு எதிராக மக்களை தட்டி எழுப்பினார். மேலும் ஊர்தோறும் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த சுப்பிரமணிய சிவா அவர்கள் திருநெல்வேலியில் சில காலம் தங்கினார். அங்கே வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. சுப்பிரமணிய சிவா நடத்திய போராட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் கண்டு வ.உ.சி அவர்களே மனதார பாராட்டினார். இதனால் இருவருக்கும் இடையே நட்பும் வளர்ந்தது. இருவரும் இணைபிரியா போராட்ட வீரர்களாக வலம் வந்தனர். அதே காலகட்டத்தில்தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய நட்பும் அவர்களுக்கு ஏற்பட்டது. இம்மூவருடைய நட்பு தமிழக சுதந்திர போராட்ட வரலாற்றில் சிறப்பிடம் கொண்டது. இவர்கள் மூவரையும் தமிழகத்தின் தேசிய மும்மூர்த்திகள் என்று குறிப்பிட்டார்கள். 1919 இந்திய தேசாந்திரி என்ற பத்திரிகையை சுப்பிரமணிய சிவா அவர்கள் தொடங்கினார். ஆரம்பம் முதலே சுப்பிரமணிய சிவா தொழிலாளர்கள் மீது மிகுந்த அன்பு உடையவராக இருந்தார். தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு ஒவ்வொரு செயலிலும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று கருத்துடையவர் அவர். சுப்பிரமணிய சிவா அவர்களின் உள்ளத்தில் பாலகங்காதர திலகர் மற்றும் மகாத்மா காந்தி அவர்களின் தாக்கம் படியத் தொடங்கியது. தமிழ்நாடு என்ற பத்திரிகையில் திலகர் காந்தி தரிசனம் என்ற சிறு நாடகத்தையும் சுப்பிரமணிய சிவா எழுதியுள்ளார். காந்தியின் பால் அவர் உள்ளம் சென்றாலும் அவரின் தனிப்பட்ட தீவிரவாத தன்மை என்றுமே அடங்கியதில்லை. சுப்பிரமணிய சிவாவின் பிரசங்கங்கள் மக்கள் மத்தியில் கிளர்ச்சி ஏற்படுத்தியதால் அரசாங்கம் அவருக்கு பல வழிகளில் தொல்லை கொடுத்தது. 1921 வருடம் 2.5 வருடம் கடுங்காவல் தண்டனை வழங்கியது. அதனைத் தொடர்ந்து பின்னர் 1922 ஆண்டு நவம்பர் 11 1 வருட சிறை தண்டனை அளித்தது. கொடுமையான சிறை வாழ்க்கையின் காரணத்தால் அவருக்கு தொழுநோய் உண்டாகி முற்றியது. அவரது விடுதலைக்கு பின்னர் அவருடைய நோயை காரணம் காட்டி சுப்பிரமணிய சிவாவை ரயிலில் பயணம் செய்யக்கூடாது என்று அரசு தடை விதித்தது. இதனை கண்டு சுப்பிரமணிய சிவா மனம் கலங்கவில்லை. கட்டை வண்டியிலும் கால்நடையாகவும் பயணத்தை மேற்கொண்டு மக்களுக்கு அந்நிய ஆட்சியின் கொடுமைகளை விளக்கி பிரச்சாரம் செய்தார். சுப்பிரமணிய சிவா பணம் படைத்தவர் அல்லர், நல்ல மனம் படைத்தவர். சாதி மத பேதம் வெறுத்து பாரத நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுபட தங்களை பாரத ஜாதியினர் என்று அடையாளப்படுத்தி கொண்டு பாரத மாதாவையே வழிபடும் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுமாறும் பிரச்சாரம் செய்து வந்தார். பாரத மக்கள் அனைவரும் தத்தம் விருப்பப்படி பாரத மாதாவை வணங்குவதற்கு பாரத ஆசிரமம் ஒன்றை நிறுவ திட்டமிட்டார். அத்தகையதோர் ஆசிரமத்தை நிறுவுவதன் மூலம் இந்திய இளைஞர்களிடையே ஒற்றுமை உணர்வையும் தேசபக்தியையும் ஏற்படுத்த முடியும் என்று உறுதியாக நம்பினார் அவர். தன்னுடைய கனவு முழுமையாக நிறைவேறாத நிலையில் சுப்பிரமணிய சிவா அவர்கள் பல்வேறு ஊர்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து வந்தார். இருப்பினும் கடைசி வரை சன்னியாசியாக வாழ்ந்த அவர் நோய் முற்றிய நிலையில் இறுதியாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பாரப்பட்டி என்ற சிற்றூருக்கு வந்து சேர்ந்தார். அந்த ஊர் மக்களின் உதவியோடு அங்கே பாரத ஆசிரமத்தை நிறுவி தொடர்ந்து சேவையாற்றி 1925 ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் நாள் தமது 41வது வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார். அங்கே பாப்பாரப்பட்டியில் உயர் திரு சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு
தமிழக அரசாங்கமானது நினைவிடம் ஒன்றை ஏற்படுத்தி சிறப்பித்திருக்கிறது. அண்ணல் சுப்பிரமணிய சிவா அவர்களின் நினைவை போற்றுவோம். நம் ஒற்றுமையையும் தேச நலனையும் பேணிக் காப்போம். வாழ்க பாரத மணித்திருநாடு. ஜெய் ஹிந்த்.